ஹலோ வியூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாப்பி மார்னிங், ஹாப்பி கார்டனிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கலாசங்கமம் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து எங்கள் செல்லக்குட்டி தென்னை மரத்தோட வியூ பாருங்களேன். எவ்வளோ அழகாக அதில் பூக்கள் பூத்து குலுங்கிட்டு இருக்கு பாருங்களேன். கீச் கீச் கீச்சுன்னு எங்கள் செல்லக்குட்டி தென்னை மரத்தில் குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கோங்க. அதை பார்க்குறதும் அந்த பேர்ட்ஸுடைய இனிமையான சவுண்டெல்லாம் கேட்குறதும் அந்த சவுண்டெல்லாம் என்னோடய செல்ஃபோனில் கேப்சர் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக பூக்களையெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதாங்க எங்களுடைய இனிமையான காலை பொழுதுகள். வாங்க அப்படியே கீழே போய் எங்கள் சார் அடுத்து என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சண்டே பறித்தோம் இல்லையா தேங்காய், அதெல்லாம் உட்காந்து வேலையாக அதையெல்லாம் உடைச்சிட்டாருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்களுடைய தேங்காய் ஒரு தேங்காய் கூட ஃபெயிலியர் கிடையாதுங்க. அவ்வளவு பக்குவமாக எங்கள் சாரை அதை கரெக்டான பதத்தில் அதை பறிச்சிடுவாருங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் சாருக்கு. எங்கள் மாமனார் வீட்டில் 5 தென்னை மரத்தை கட்டி காப்பாற்றுவாருங்க. அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து அவ்வளோ நல்லா அந்த தென்னை மரத்தை வளர்ப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். எங்கள் தேங்காய் அருமையான தேங்காய்ங்க, எங்கள் மரத்து தேங்காய். நாங்கள் எந்த விதமான செயற்கை உரமோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்களுடைய காய்கறி கழிவுகள் ஆகட்டும், இயற்கை உரம் தாங்க நாங்கள் அந்த செடி கொடிகளுக்கு கொடுக்குறதே. ஒரு சின்ன பிட்டு கூட எங்கள் சார் வேஸ்ட் பண்ண மாட்டார். வெங்காயத்தோல்லேருந்து பூண்டு தோல்லேருந்து காய்கறி கழிவுகள் எல்லாமே அந்த தென்னை மரத்துக்கு செடி கொடிகளுக்கு தான் நாங்கள் விடுவோம். ஸோ அதனால் அந்த இயற்கை உரத்துலேயே வரக்கூடிய தேங்காய் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பருப்பு சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மென்று சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்க. எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம் கலாசங்கமத்தில். இல்லை நோவாத நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் தூக்கின்னு போகிறதுக்கு உரைக்க வேணாம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் சேர்த்தாங்க. ஒன்று சும்மா வந்துடும் இரு கலாசங்கமம். உனக்கு யாருன்னா கொடுத்துட்டாங்களா ஓசியில்? நாங்கள் 2 பேரும் வேலை செய்யும்போது அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் பேசிக்கிற கான்வர்சேஷன்லாம் ரொம்ப காமெடியாகவும் இருக்கும், சில சமயம் சீரியஸாகவும் இருக்குங்க. நானாகட்டும் எங்கள் சாராகட்டும் அடிமட்டத்திலேருந்து உழைத்து முன்னுக்கு வந்தவங்க தான். இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இந்த கலாசங்கமம் மண்டுனா இருக்கிறதுக்கு காரணமே எங்களுடைய அயராத உழைப்பு தாங்க. அதுலேயும் எங்கள் சாருடைய தனிப்பட்ட உழைப்புன்றது அளவிடவே முடியாதுங்க. அந்த அளவு உழைப்பார் எங்கள் சார். அவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்குது அவர்கிட்ட. எங்களுடைய இந்த குட்டியான அழகான கலாசங்கமம் தோட்டத்தில் நாங்கள் அறுவடை பண்ணுற எல்லா பொருட்களையுமே முதல்ல நாங்கள் இறைவனுக்கு தாங்க சமர்ப்பணம் பண்ணுவோம். அதன்படி இந்த அழகான வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்து கொடுத்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இயற்கைக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் 2 பேரும் நன்றி சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தேங்காயெல்லாம் ஓட்டிலேருந்து பிரித்து அதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா காய வச்சுருக்கோம். இது எல்லாமே செஞ்சது என்னுடைய ஹஸ்பண்ட் தாங்க. க்ரெடிட் எல்லாமே அவரை தான் போய் சேரும். இதெல்லாம் 2 நாள் காய்ஞ்சா போதுங்க, ரொம்பவும் காய்ஞ்சிடக்கூடாது. 2 நாள் கழித்து நம்ம எண்ணெய் ஆட்டுறதுக்காக கொண்டு போகலாம். வாங்க, இப்போ இன்னொரு செல்லக்குட்டி இருக்கா நம்ம வீட்டில். அவளை யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஒரு வீடியோவில். இவத்தாங்க நம்ம செல்லக்குட்டி திராட்சைக்குடி. பாருங்கள் சூப்பராக ஏறிட்டு இருக்கா. இப்போ தான் ஏறி மேலே போயிட்டே இருக்குங்க. காய்க்க கூட காய்ச்சிடுச்சுங்க. ஆனால் ஒரு 2 கொத்து தான் காய்ச்சுது. ஃபஸ்ட்டு வருஷம் 2 கொத்து தான் காய்ச்சதுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பக்குவப்படணும். பாருங்கள் எப்படி தலை சிரிக்கிறா பாருங்களேன். இங்கே பாருங்கள், தினமும் எங்கள் சார் செய்யக்கூடிய இன்னொரு வேலை. எல்லா வீட்லேயும் ரேஷன் அரிசியெல்லாம் வாங்கினா என்ன பண்ணுவோம்? இட்லி பண்ணுவாங்க, தோசை பண்ணுவாங்க. பட் ஆனால் எங்கள் சார் அந்த அரிசியை அழகாக க்ளீன் பண்ணி கழுவி காக்கைகளுக்கும் கிளிகளுக்கும் உணவு சமைச்சு கொடுப்பாருங்க. ஆமாங்க, அதை ஒரு நாள் நான் தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். அவ்வளோ காமெடியாக இருக்கும். அவ்வளோ ஆசாசியாக அந்த காகங்களும் கிளிகளும் சாப்பிட்டு போவாங்க. பாருங்கள் எங்கள் செல்லக்குட்டி தென்னை மரம் பாருங்களேன், ஒத்தையில் எப்படி கம்பீரமாக நிற்கிறா பாருங்கள். இதே போல் தாங்க எங்கள் பொண்ணு அபிராமி சுடர்கொடி கூட. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே போகலாம். எங்கள் வேலூர் வெயில் ஒரே நாள் வெயிலில் அடி நடித்த வெயிலில் பாருங்கள் சூப்பராக காஞ்சிடுச்சு. தேங்காயெல்லாம் அளந்து பார்த்ததுல
6.5 kg தேங்காய் இருந்ததுங்க. நாளைக்கு எங்கள் சார் அவருடைய ஃப்ரெண்டு வச்சுருக்க மரச்செக்கில் இதெல்லாம் தேங்காயெல்லாம் கொடுத்து தேங்காய் எண்ணெயாக மாற்றி கொண்டு வருவார். அந்த எண்ணெயை வச்சு என்னெல்லாம் செய்யலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு அவருடைய ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் லைஃப் இது போல் அழகான இயற்கையோடு சேர்ந்து போயிட்டே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் அழகழகான நேச்சர் வீடியோஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, பூஜாஸ், குக்கிங், டூர் வீடியோஸ், மோட்டிவேஷன் வீடியோஸ்னு நிறைய மல்டி கண்டென்ட் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் என்னோட எஸ்டி கலாசங்கமம் பேஜில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.